வணக்கம். ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. பெருமானே, தங்கள் ஆணைப்படி வந்துவிட்டு இன்று போய் நாளை வா. இன்னும் சந்திரன் வரவில்லை. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. புரிகிறது புரிகிறது. இன்று போய் நாளை வருகிறேன். உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கா? இன்னைக்கு நாம டேரியஸ் ஃபாரூக்ஸ் எழுதின டூ இட் டுடே புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை பத்தி பார்க்க போறோம். வாழ்க்கையில ஒரு மாதிரி தேக்கமா ஃபீல் பண்றவங்க, இன்னும் அர்த்தமுள்ள ப்ரொடக்டிவான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான வழிகாட்டி. உங்க டு டூ லிஸ்ட் நீண்டுகிட்டே போதா, ஆனா நாள் கடைசியில பார்த்தா அதுல ஒரு வேலை கூட முடிஞ்சிருக்காது. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி நடக்குதா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. நம்மன பல பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான் இது. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம மனசுக்குள்ள வர்ற எண்ணம். நாம நமக்கு சொல்லிக்கிற ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு சமாதானம் இதுதான். அடுத்துதான் நம்ம சொல்ற காரணம், எனக்கு டைமே இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஆனா உண்மையில நமக்கு டைம் இல்லையா, இல்ல இருக்கிற டைமை நம்ம சரியா யூஸ் பண்ணலையான்னு நம்மள நாமளே கேட்டுக்கணும். கடைசியா வர்றது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இந்த 3 சாக்கு போக்கும் ஒன்னா சேர்ந்து நம்மள ஒரு பொறிக்குள்ள தள்ளிடுது. அதுக்கு பேர் தான் நாளைய பொறி, அதாவது டுமாரோ ட்ராப். இதனால முக்கியமான வேலைகள் எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி தள்ளி போடுறதுக்கு காரணம் சோம்பேறித்தனமா? இல்லவே இல்ல. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட உண்மையான எதிரி வெளிய எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான். இது நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு உள் யுத்தம். அந்த உள் எதிரிக்கு பேரு தான் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி. உதாரணத்துக்கு, உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கும் போது இன்னும் 5 நிமிஷம் தூங்கலான்னு மனசு சொல்லும் இல்லையா? அதுதான் ரெசிஸ்டன்ஸ். நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்ய விடாம தடுக்கும். இதுக்கு பயத்தையும் பொய்யையும் தான் ஆயுதமா யூஸ் பண்ணும். ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்ட் அவரோட தி வார் ஆஃப் ஆர்ட் புத்தகத்துல ரொம்ப சரியா சொல்லியிருப்பாரு. எதிர்ப்பு சக்தி எப்போதுமே பொய் சொல்லும், அது முழுக்க முழுக்க குப்பன்னு. அதனால அந்த எதிர்ப்போட பேச்ச நாம ஒருபோதும் கேட்கவே கூடாது. இந்த எதிரிகிட்ட தோத்து போய் வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? மன அழுத்தம், பதட்டம்னு ஆரம்பிச்சு நம்ம மேல நமக்கே மரியாதை இல்லாம போயிடும். ஒரு குற்ற உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். கடைசியில நம்மளோட முழு திறமையும் வீணாகி ஒரு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை தான் மிஞ்சும். சரி, பயப்படாதீங்க. இந்த எதிரியை ஜெயிக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் இன்றைய செய் தத்துவம். இது ஒன்னும் செய்யாம இருக்கிற செயலற்ற மனநிலையிலிருந்து உடனே செயல்ல இறங்குற மனநிலைக்கு நம்மள மாத்துறத பத்தினதுதான். முதல் மற்றும் மிக முக்கியமான மனநிலை கருவி நீக்குதல். ஆமாங்க, நீக்குதல். நம்ம கவனத்தை சிதறடிக்கிற தேவையே இல்லாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து இரக்கமே இல்லாம தூக்கி போடணும். வாழ்க்கைய எவ்வளவு சிம்பிளா மாத்துறோமோ அவ்வளோ ஈஸியா நம்மால கவனம் செலுத்த முடியும். சரி, எதையெல்லாம் நீக்கலாம்? இங்க சில உதாரணங்கள் இருக்கு. தேவையில்லாத நியூஸ், வதந்திகள், நம்ம நேரத்தை முழுங்குற சோஷியல் மீடியா ஆப்ஸ், முடிக்காம பாதியில நிக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஏன் நம்ம டேபிள்ல இருக்கிற குப்பையில இருந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நீக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். 2வது மனநிலை கருவி ஒரு சூப்பரான மைண்ட் ஹேக். உங்க கடந்த கால வெற்றிகளை நினைச்சு பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச விஷயங்களை நினைக்கும் போது உங்க மூளைக்குள்ள ஒரு பாசிட்டிவான மாற்றம் நடக்கும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? நாம வெற்றிகளை நினைக்கும் போது செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம மூளையில சுரக்கும். இந்த செரோட்டோனின் அளவு அதிகமா இருந்தா நம்மளோட கவனம் சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக பெரிய விஷயங்களை தள்ளி போட மாட்டோம். இது நம்மள தள்ளி போடுறதுல இருந்து நேரடியா செயல்ல இறங்க வைக்கும். ஓகே, இப்ப மைண்ட் செட்டை மாத்தியாச்சு. அடுத்தது என்ன? நேரடியா ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். இந்த புத்தகம் சொல்ற சில பிராக்டிக்கலான டூல்ஸை பத்தி பார்க்கலாம். இதை நீங்க இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி லாக் ஒரு பவர்ஃபுல்லான கருவி. ரொம்ப சிம்பிள். ஒரு வாரத்துக்கு நீங்க ஒவ்வொரு மணி நேரமும் என்ன பண்றீங்கன்னு சும்மா எழுதி வைங்க. வார கடைசியில அதை எடுத்து பார்க்கும்போது உங்க டைம் எங்க வீணாகுதுன்னு உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். அப்புறம் என்ன, அந்த நேரத்தை வீணடிக்கிற வேலைகளை உங்க வாழ்க்கையில இருந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள் ப்ரொடக்டிவா இருக்கணுமா? அப்போ அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே ரெடி ஆகணும். இந்த 30 நிமிஷம் ஈவினிங் ரொட்டீன் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 10 நிமிஷம் அன்னைக்கு நடந்ததை பத்தி எழுதுங்க. அடுத்த 10 நிமிஷம் நாளைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எடுத்து வைங்க. கடைசியா நாளைக்கு நாள் சூப்பரா போக போகுதுன்னு மனசுல கற்பனை பண்ணுங்க. இது காலையில ஏற்படுற பதட்டத்தை குறைச்சு தள்ளி போடுறத தடுக்கும். சரி, புதுசா சில நல்ல பழக்கங்களை ஆரம்பிச்சாச்சு. ஆனா இது எப்படி தொடர்ந்து செய்யறது? அதுதான பெரிய கேள்வி. வாங்க, இந்த மாற்றங்களை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு நிரந்தர பகுதியை மாத்துறதுன்னு பார்க்கலாம். பெரிய மாற்றங்கள் ஒரே நாள்ல வராது. ஆனா ஒவ்வொரு நாளும் வெறும் 0.1% மட்டும் முன்னேறினா போதும். பார்க்க இது ரொம்ப சின்ன நம்பரா இருந்தாலும் இதோட கூட்டு விளைவு உண்மையிலே பிரம்மாண்டமானது.
இந்த வரைபடத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். தினமும் வெறும் 0.1% முன்னேற்றம் அடைஞ்சா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க 44 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? இதுதான் கன்சிஸ்டன்சியோட மேஜிக். சின்ன சின்ன அடிகள் தான் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அதனால இந்த முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றிங்கிறது ஒரே ராத்திரியில கிடைக்கிற லாட்டரி டிக்கெட் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற ஒரு கோட்டை மாதிரி. வெற்றினா என்ன? பணம், புகழா? ஆசிரியர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையை அளவிட ஒரு புது வழி இருக்கு. அதுக்கு 3 தூண்கள் தான். 1 ஆற்றல், உங்க உடம்புல எனர்ஜி எப்படி இருக்கு. 2வது வேலை, உங்க வேலையில புதுசா கத்துக்கிட்டு வளர்றீங்களா. 3வது உறவுகள், மத்தவங்களுக்கு நீங்க என்ன பங்களிக்கிறீங்க. இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கையோட உண்மையான அளவுகோல். கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். உங்க வாழ்க்கையை மாத்த நாளைக்கு வரைக்கும் காத்திருக்காதீங்க. நீங்க இன்னைக்கு என்ன ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்க போறீங்க? யோசிக்காதீங்க, தள்ளி போடாதீங்க, இன்றே செய்யுங்கள். ஏழையாவது எப்படி சரி, அப்ப இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கேள்விக்கான பதிலுங்க, முதல் பதில், ஏழையாவதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, எந்த காரியத்தையும் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க. பிரபஞ்சத்துக்கு பிடிச்சது வேகம்தான். எப்பவும் தாமதிக்காதீங்க, எப்பவும் யூகிக்காதீங்க, எதையும் சந்தேகப்படாதீங்க. சந்தர்ப்பம் வரும்போது, இப்பவே செயல்படணும்னு நச்சரிப்பு உணர்வு வரும்போது, உள்ளுணர்வு இதை செய்யன்னு தூண்டும் போது உடனே செயல்படுங்க.